ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. இந்த வீடியோவில் ஃபோம் ஷீட் வச்சு கிச்சன் செட் தான் பண்ண போகிறோம், மினியேச்சர் கிச்சன் செட். ஸோ ஃபோம் ஷீட்டில் வந்துட்டு இது வரைக்கும் யூடியூப்பில் உங்களுக்கு யாருமே சொல்லி தந்திருக்க மாட்டாங்க இந்த ஒரு ஐடியாவை. மினி கிச்சன் செட் வந்துட்டு நம்ம கார்ட்போர்டில் செஞ்சுருப்போம், பேப்பரில் செஞ்சுருப்போம், அப்படி இல்லைனா வேஸ்ட்டாக தூக்கி போடுற பிளாஸ்டிக்ஸில் செஞ்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டில் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ எனக்கே வந்துட்டு திடீர்னு மைண்டில் அப்படியே ஐடியா பளிச்சுன்னு வந்துச்சு. ஸோ அதை உங்கள் கூடயே ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃபோம் ஷீட்டில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் ரொம்ப ஈஸியாக செய்ய முடிஞ்சிச்சு. அதுவும் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி இந்த ஐடியா வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது வீடியோவில் பார்த்துருந்தீங்கனாலும் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் வந்துட்டு பார்க்கல. ஸோ நான் வந்து இந்த ஐடியா நல்லா இருக்குன்றதுக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். பேப்பர் கிச்சன் செட்டை விட இது வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கு ஃபோம் கிச்சன் செட்டு. ஸோ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு ஃபோம் ஷீட் இருந்தால் போதும். ஒரு 20 ரூபீக்கு வந்துட்டு 2 ஃபோம் ஷீட் வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா ஈஸியாக இதை பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்துட்டேன் வளவலன்னு. அதனால் ஃபஸ்ட்டு செஞ்ச அந்த பவுல் பற்றி சொல்லவே மறந்துட்டேன். ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான், செய்கிறத பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி டபுள் கலர் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஓகேங்களா? ஒயிட் வித் க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலர், இந்த 2 கலர் வச்சு பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் ட்ரை பண்ணலாம். எல்லா கலரையும் மிக்சிங்காக கூட ட்ரை பண்ணலாம். நான் வந்துட்டு 2 கலர் மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுறேன். ஓகேவா? அவ்வளோதான். 2 கலர் மட்டும் வச்சு பண்ணும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டபிள் அழகாக இருக்கும். அதனால தான். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு பவுல் மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு மூடியுமே அதை ரெடி பண்ணிட்டேன். வெறும் ஷீட்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டியாக பார்க்குறதுக்கே வந்துட்டு சூப்பராக இருக்குது இல்லையா? ஆனால் இதில் வந்து என்னென்னா, நீங்கள் தண்ணி அந்த மாதிரிலாம் ஊற்ற முடியாது. மற்றபடி நீங்கள் ஏதாவது திங்ஸ் போட்டு வச்சு கூட இதில் விளையாட முடியும். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட பார்பிக்கு கூட நீங்கள் செய்யலாம். இல்லைனா நீங்களே உங்களுக்கு கூட செஞ்சு விளையாண்டுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு பவுல் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டு தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு ஷீட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதோட சைடை கவர் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஃபோம் ஷீட்டை லென்த்து பீஸாக கட் பண்ணி சைடில் ஃபுல்லாக ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கவர் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு நீளமான ஒரு பிளேட் நம்மளுக்கு அசம்பிள் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி பிளேட் நம்ம வந்துட்டு நிறைய செஞ்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு செய்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ கப் தான் பண்ண போகிறோம். டீ கப் பண்ணுறதுக்கு ஒயிட் ஷீட்டில் இந்த மாதிரி நீளமாக ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இப்படி சுருட்டி நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க. சாரி, ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டதுக்கு அப்புறமா அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கீழே மட்டும் கவர் பண்ணுறதுக்காக ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து கீழே வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டதுக்கப்புறம் இப்படி கிடைக்கும். அடுத்தது இந்த கைப்பிடி மாதிரி வைக்கணும்ல, அதுக்கு வந்து ஒயிட் ஷீட்டில் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பீஸ் இந்த மாதிரி சைடில் வந்துட்டு மேலேயும் கீழேயும் ஹார்ட் க்ளூ போட்டுவிட்டு மடித்து ஒட்டிக்கோங்க. அப்படி ஒட்டிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு குட்டி ஒரு கப்பு மாதிரி ரெடி ஆகும். ஓகேவா? லென்த்து ஜாஸ்தியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் லென்த் கம்மி பண்ணி செஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி சுருட்டி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் 2 பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த பிளேட்டில் நான் சும்மா வச்சு காமிக்கிறேன். அந்த பிளேட்டுக்கும் அந்த கப்புக்கும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சும்மா வச்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செட்டாக கூட வந்து செஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து தனித்தனியாக தான் செஞ்சுருக்கேன். இந்த பிளேட்டுக்கு இது இருக்கிற மாதிரி நான் பண்ணல, தனித்தனியாக தான் பண்ணியிருக்கேன். அதனால இதில் வைக்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஐடியாவையும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் சின்ன பீஸ் கட் பண்ணியிருக்கேன் ஒயிட் ஷீட்டில். அடுத்து க்ரீன் ஷீட்டில் இந்த மாதிரி லென்த் பீஸாக சின்னதாக கட் பண்ணி அதை ரெண்டுத்தையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன் ரவுண்டாக. அடுத்து ஜாயின் பண்ண அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துகிட்டு நம்ம ஹார்ட் க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். அப்படி ஒட்டிட்டோம்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற சின்ன பிளேட் மாதிரி நம்மளுக்கு அசம்பிள் ஆகும். ஓகே, பாருங்கள், குட்டி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற பிளேட் மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ வந்து அதுலேயுமே நான் அந்த டீ கப் எடுத்து வச்சு பார்த்தேன். அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. டீ கப் அந்த சிங்கிள் கப் வைக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர் பேப்பரில் கொஞ்சம் பெரிய ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டேப் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே இன்னொரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. நல்லா அழுத்தமாக போட்டுக்கோங்க. இப்போ போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுட்டு சைடில் அந்த வெளியில் இருக்குல்ல, அந்த வெளியில் சைடு இருக்கிறத கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட போகிறோம். உள்ளுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணி விட போகிறோம். அப்படி பண்ணிட்டதுக்கப்புறம் நடுவுக்குள்ளே வந்துட்டு அந்த ரவுண்ட் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல திரும்ப ஒரு ஒயிட் கலர் ஷீட் அதே ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டிட்டதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரே கலர்லேயும் பண்ணலாம். எனக்கு டபுள் கலராக எல்லாமே பண்ணிட்டு இருக்கனால ஸோ இதையும் டபுள் கலராக பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த பிளேட்டையும் நான் வந்து டபுள் கலராக பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு க்யூட்டான பிளேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நம்ம நடுவில் ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு சைடில் அழுத்தி விட்டோம் அப்படிங்கிறதுனால உள்ளுக்குள்ளே கொஞ்சம் குழியாக தெரியும். அதனால் பார்க்குறதுக்கு பிளேட் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நேரில் பார்க்க எனக்கு நல்லா இருக்குது. ஸோ வீடியோவில் பார்க்க அப்படி இருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீளமான ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். அதை இப்படி 2 சைட்லேயும் சைட் பீசஸை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கீழே வந்து லைட்டாக மடிச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன இடத்த மட்டும் கட் பண்ணிக்கிறேன்.
பண்ணிக்கிறேன். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அதில் வந்து உங்களுக்கு என்ன மாடலில் ஸ்பூன் வேணுமோ அந்த மாடலில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவுமே டபுள் கலராக இருக்கிறதுனால நான் 2 கலர் யூஸ் பண்ணி பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு அது ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அது பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம அந்த கீழே போட்டிருக்கோம் இல்லையா ஒரு சின்ன ஹோல் மாதிரி, அதுதான் அந்த ஸ்பூனுக்கு பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி எல்லா ஸ்பூனுக்கும் நீங்கள் குட்டி குட்டியாக வந்துட்டு ஒரு ஹோல் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் ஸ்பூன் மாதிரி இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து இன்னொரு ஸ்பூன் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த கீழே இருக்கிற ஸ்டிக் மாதிரி அது மட்டும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இது வந்துட்டு அந்த தோசை கரண்டி இருக்கும்ல, தோசை கரண்டி மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக சும்மா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பீஸை கட் பண்ணி ஒட்டிட்டேன். சேர்த்தோன்னே அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு தோசை கரண்டி மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி நீளமான ஒரு க்ரீன் ஷீட் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு சுருட்டி ஒரு ரோல் மாதிரி ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம அந்த சின்ன கப் ரெடி பண்ணோம்ல, அந்த கப் மாதிரி ஒரு மக் ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா, கொஞ்சம் பெருசாக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரோல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்காக ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நீளமாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பீஸை சைடில் கைப்பிடிக்காக வச்சுட்டு ஒட்டிக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் சைடில் கைப்பிடிக்காக இந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டேன். லைட்டாக கொஞ்சம் வளைஞ்சிருக்கிற மாதிரி இந்த 2 ஷேப்க்கு வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள் க்யூட்டான ஒரு மக் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க லைட்டாக. ஓகே, இது வந்துட்டு தண்ணிலாம் ஊற்றி வைக்கிறதுக்காக அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு இது கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் எடுத்திருக்கேன். அதோட 4 சைட்லேயும் அந்த எட்ஜஸில் மட்டும் இந்த மாதிரி கர்வாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணுறதுக்கப்புறம் இது ஒரு போர்டு மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைஃப் ரெடி பண்ண போகிறோம், ஒரு கத்தி. ஓகேவா, அந்த கத்தி மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் கத்தி பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த கத்தியில் கை பிடிக்கிற இடம் இருக்குல்ல, அங்கே மட்டும் ஒரு 3 டாப்ஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ராப்ஸ் வச்சுக்கோங்க பிளாக் ஸ்கெட்சில். இப்படி வச்சுட்டு இதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அந்த கத்திக்கு. ஓகேவா, இப்போ பாருங்கள் ஒரு கத்தியும் ஒரு போர்டும் ரெடி ஆகிடுச்சு காய்கறி வெட்டுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு நான்ஸ்டிக் தவா மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரில் ஒரு டேப்பை வச்சுட்டு அதோட இம்ப்ரெஷன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் லென்த்தாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்து அதோட பிடி மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஓகேவா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலராக ஜாயின் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச எத்தனை கலர்ஸ் வேணால் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு டபுள் கலராக ஜாயின் பண்ணி பண்ணுறேன். ஓகே, அடுத்தது வந்து இதுலேயும் அந்த குட்டி ஹோல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு பிடிக்கிற இடத்துல. ஸோ அதனால் ஒரு சின்ன ஹோல் போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நீளமான ஒரு பீஸ் எடுத்து அதை இப்படி சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு கீழே வைக்கிறதுக்காக இன்னொரு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி அதுக்கு மேலே வந்துட்டு ஹார்ட் க்ளூ போட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஒரு குட்டி பவுலுக்கும் கையில் பிடி மாதிரி வைக்கணும்ல, கைப்பிடி மாதிரி, அதுக்காக ஒரு கைப்பிடி மாதிரி ரெடி பண்ணி அது கூட சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சிற பாத்திரம் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்கல்ல, கொஞ்சம் நீளமான கைப்பிடி வச்ச மாதிரி பாத்திரம், அந்த மாதிரி தான் இது பண்ணியிருக்கேன் நான். ஓகேவா, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பண்ணியாச்சு. இந்த கைப்பிடியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் அந்த கைப்பிடியோட ஷேப்பை மாற்றிட்டு ஒரு ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டேன். அப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பவுலோட ஷேப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி கட்டை தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் ஃபஸ்ட்டு தேவை. அதனால் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி நீல பீஸாக கட் பண்ணி உருட்டி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து குட்டி குட்டி பட்டன் மாதிரி ரெடி ஆகும். அதை வந்துட்டு இந்த மாதிரி 3 இடத்துல ஹார்ட் க்ளூ போட்டு கீழ் சைடு ஒட்டிக்கோங்க. இப்போ வந்துட்டு சப்பாத்தி கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஸோ உருட்டு கட்டை தேவை. ஸோ அதுக்கு வந்துட்டு நீளமான ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் ஒயிட் ஷீட்டில். அப்புறம் ஒரு க்ரீன் ஷீட்டில் சின்ன பீஸ் எடுத்துகிட்டு நீளமாக சுருட்டி இருக்கேன். இப்போ அந்த மாதிரி 2 பீஸ் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இந்த நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஒயிட் ஷீட்டு, அதோட 2 சைட்லேயும் ஹார்ட் க்ளூ போட்டுட்டு இந்த க்ரீன் கலர் பீஸை ஒட்டிட்டு அப்படியே சேர்த்து சுருட்டிடுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சென்டரில் ஒயிட் கலராகவும் 2 சைட்லேயும் க்ரீன் கலராகவும் இருக்கும். க்ரீன் கலர் கொஞ்சம் ஜாஸ்தியாக எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிச்சுன்னா சைடில் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சப்பாத்தி கட்டை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஃபோம் ஷீட்டை நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி உருட்டி விளாட்லாம். அதுவுமே பார்க்க அழகாக இருக்கும். ஓகேவா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன ரெடி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரெடி பண்ணுறதை நான் முன்னாடியே சொல்லலை. நான் வந்துட்டு பண்ணுறதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு இப்போவே தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் சொன்னோடனே உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நீல பீசஸாக கட் பண்ணி எடுத்து அதை ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 பீஸஸ் செஞ்சு எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 பீஸஸ் செஞ்சு எடுத்துட்டதுக்கு அப்புறமா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு பீஸ் செஞ்சு எடுத்துக்கோங்க. சரி, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பீஸில் அந்த ரவுண்ட் பீஸில் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீஸை இப்படி சைடில் வச்சு சேர்த்து கவர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் ஹார்ட் க்ளூ போட்டுட்டு ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் ஒரே லென்த் பீஸாக கூட செஞ்சு நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் தனித்தனி பீஸாக செஞ்சு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேலே கைப்பிடிக்காக நான் வந்துட்டு லென்த் பீஸ் கட் பண்ணி அதை 2 சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் கொஞ்சம் ஹார்ட் க்ளூ போட்டுட்டு
இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு க்யூட்டான சின்ன கூடை தான் ரெடி பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த கூடை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக செம்மையாக இருந்துச்சு. காய்கறி, பழம் அந்த மாதிரிலாம் குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா அதை போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தோசைக்கல் மாதிரி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் பீஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பீஸ் கூட சேர்த்து இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸை ஜாயின் பண்ணி ஒட்டியிருக்கேன் ஒரு ஓரத்தில் மட்டும். அது இப்போ பார்த்திங்கன்னா வந்து அது உங்களுக்கு ஒரு சின்ன தோசைக்கல் மாதிரி ரெடியாக இருக்கும். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த தோசை கரண்டி இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சமைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 ஃபோம் ஷீட் தான் நான் எடுத்தேன். அந்த 2 ஃபோம் ஷீட்லேயும் இன்னும் மிச்சம் பீசஸ் இருந்துச்சு. இன்னும் வந்துட்டு காவாசி பீசஸ் 2த்துலேயுமே இருந்துச்சு. 3/4 பீசஸ் தான் வந்துட்டு 2த்துலேயும் வந்து உங்களுக்கு காலியாக இருக்குது. ஒரு 10 ருப்பீ தான் ஒரு ஃபோம் ஷீட் வரும். 2 ஃபோம் ஷீட் வாங்கினீங்கனாலே வந்துட்டு க்யூட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய திங்ஸஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக நீங்கள் குட்டி குட்டியாக செஞ்சிங்கன்னா இன்னும் நிறைய திங்ஸஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட பார்பிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் வந்துட்டு வச்சு விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோம் ஷீட்டில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ஸில் நிறைய செய்ய முடியுதுங்க. வேணா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இதில் வந்துட்டு பார்ட் 2 வேணும்னாலும் கேளுங்க. நான் இன்னும் கொஞ்சம் நிறைய ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா இன்னும் நிறைய ஐடியாஸ் யோசிச்சுட்டு நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து கேட்டிருக்கீங்க. ஹோம்மேட் ஸ்லைம் கேட்டிருக்கீங்க. ஸோ அதெல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸ்கூல் கிராஃப்ட் ஐடியாஸ், பேக் டு ஸ்கூல் கிராஃப்ட் ஐடியாஸும் கேட்டிருக்கீங்க. சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை 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 பை.